எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. எதுக்கு எடுத்தாலும் இப்படி கல்லூரி வண்டி மாதிரி இருந்தா என்னடி அர்த்தம்? போ, நீ ஒண்ணு வாயவே திறக்க வேண்டாம் போ. கோமதி குட்டி, பாப்பா. என்னே வாங்க. வாங்க மச்சான். மாப்பிள்ளை தோட்டத்துக்கு கிளம்பலையா? இந்த கிளம்பிக்கிட்டே இருக்காரு. என்ன மச்சான் காலங்காத்தால வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, பசங்க 2 பேருக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல, அதான் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன். சின்ன விஷயம் தானே, ஊருக்கு வந்திருக்கான். இப்ப நம்ம தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர், அதான் அவன் மக கூட பஞ்சவரணம் உன்னை பார்க்க வந்தாலே. இப்ப ஆமா ஆமா, அந்த பிள்ளை வந்தது இப்பதான் வந்துட்டு போனது. அவர் மகளை நம்ம வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நான் ஒரு பொம்பளை பிள்ளைய பத்து வச்சிருக்கும் போது அதை அவர் அப்படி நினைக்கலாம். இறப்பா, நீ ஒத்த பொம்பளை பிள்ளை தானே பத்து வச்சிருக்க, நான் 2 ஆம்பளை பசங்க வச்சிருக்கேன். என்ன ஒரு பொண்ணு 2 பேருக்கும் கட்டி கொடுக்க போறியா? இல்ல இல்ல, அப்படி சொல்ல வரல. வரதண்ண மாமா, என்ன மாமா மரும பிள்ளை, என்ன மாமா ஏதோ கட்டி கொடுக்கறது அப்படி இப்படின்னு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு எல்லாம் கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, அதான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். என் தங்கச்சியை பத்தி பேச்சு வந்தது. அடே, தங்கச்சியை 2 மாப்பிள்ளைகள்ல எந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுங்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சின்ன மாப்பிள்ளைக்கு எல்லாம் என் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். வேணா பெரிய மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறேன். கோமதி, நீ என்னத்த சொல்ற? எனக்கு என் 2 அண்ணன் பிள்ளைகளும் ஒண்ணுதான். யார் என் பிள்ளைய கட்டினாலும் எனக்கு சந்தோஷம்தான். மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? பெரிய மாப்பிள்ள வாத்தியார் வேலை பாக்குறாரு, சின்ன மாப்பிள்ள பட்டாளத்தில வேலை பாக்குறாரு. அவனை பத்தி பேசுற வேலையே வேண்டாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு வாத்தியார் மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு விருப்பம். கோமதி, நீ என்னத்த சொல்ற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. 2 கண்ணும் என் கண்ணுதேன். பேசாம பிள்ளைகிட்டே காட்டுருவோம். அதான் சரி. மருமகளே, நீ சொல்லு. என்ன மாமா சொல்லணும்? என் 2 பசங்கள்ல உனக்கு யாரை கட்டிக்கிட விருப்பம்? பெரியவனை கட்டிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னேன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். சின்னவனுக்கும் பொண்ணு ரெடியா இருக்கு. இல்ல சின்னவனை கட்டிக்கிறேன்னு சொன்னேன்னா இப்ப பெரியவனுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம், அடுத்ததுக்கு உங்களுக்கு பண்ணிடுவோம். இங்க பாருங்க மாமா, இதை பத்தி என் தங்கச்சி கிட்ட பேசுற வேலையே வேண்டாம். பெரிய மாப்பிள்ளைக்கு தான் என் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன். கட்டிக்க போற அவ சொல்லட்டும்டா. கட்டிக்க போற அவ விருப்பத்தை விட அண்ணங்காரன் என் விருப்பம் ரொம்ப முக்கியம். அது எப்படி? வாழ போறவ அவ தானே. அவளுக்கு எல்லா செய்முறையும் செய்ய வேண்டியவன் நான் தானே. எங்க அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் இவ கூட வரப்போறது நான் தானே, நான் மட்டும் தானே. இன்னைக்கு இவளுக்கு அண்ணனா வந்து நிக்கணும், நாளைக்கு இவ பெத்த பிள்ளைகளுக்கு தாய் மாமனா வந்து நிக்கணும். எல்லாம் நான் தானே பார்க்கணும் சபையில நின்னு. அப்ப என் விருப்பம் தான் முதல்ல முக்கியம். உங்க சின்ன மகனுக்காக எல்லாம் நான் எந்த விஷயத்துக்கும் வந்து நிக்க மாட்டேன். எனக்கு அவனை பிடிக்கவும் பிடிக்கல. பெரிய மாப்பிள்ளைக்கு தான் என் தங்கச்சி. இஷ்டம்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே மாப்பிள்ளை பாத்துக்கிறோம். டேய், மாமா கிட்ட பேசுற வார்த்தை அளந்து பேசு பரமசிவம். மரகதம், நீ சொல்லுக்கா, உனக்கு யாரை கட்டிக்கிட விருப்பம்? மரகதம், பெரிய மாப்பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொல்லு. நீ இரு மருமக பிள்ளை, இரு. பெரிய மாமனையே கட்டிக்கிறேன். ஏன் தங்கச்சி இல்ல? என்னடா பாப்பா? பிள்ளைகளே சொல்லிட்டாங்கல்லனே, அப்புறம் என்ன, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். பெரிய மாப்பிள்ளைகிட்டையும் ஒரு வார்த்தை காட்டுக்கங்க. அவன் என்ன சொல்ல போறான்? சாதுவான பிள்ளை, என்ன சொன்னாலும் சரி சரின்னு காட்டுக்கிடுவான். அப்புறம் என்ன மச்சான், நல்ல நாளா பார்த்து பரிசம் போட்டுருவோமா? எப்பா, நமக்கு இருக்கிற சொந்த பந்தத்துக்கு பரிசம் போடுறது ஒரு நாள், கல்யாணம் ஒரு நாள், அளப்பு ஒரு நாள்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கல்யாணத்தன்னைக்கு காலையிலேயே பரிசத்தையும் போட்டுருவோம். ஒன்னொன்னுக்கா போய் சொந்தக்காரங்க வீட்டுல நிக்க முடியாது, அவ்வளவு சொந்தம் இருக்கு. அதுவும் சரிதான். ஒரேடியா கல்யாண பத்திரிக்கையே அடிச்சிருவோம், அன்னைக்கு காலையில பரிசம் போட்டுக்கிடுவோம். ஆமா, ஒரு பெரிய மண்டபமா ஒரு வாரத்துக்கு வாடகை பிடிச்சு வர்ற சொந்தக்காரர்களை எல்லாம் தங்க வச்சுட்டோம்னா கையோட அளப்பு எல்லாம் முடிச்சு அனுப்பிடலாம். ஆமா, அப்படியே செஞ்சிடலாம். சரி, அப்படின்னா நான் போய் ஜோசியரை பார்த்து நாளை குறிச்சிட்டு வரட்டுமா? மருமக பிள்ளை வரட்டுமா? வாங்க மாமா. மருமகளே வாரேன். ஏம்மா, தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு வாரம் சொந்தக்காரங்கள்லாம் நம்ம வீட்டுல தானே இருக்க போறாங்க. அப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து பார்வதியை எனக்கு பரிசம் போட்டுடலாம்ல. அடே, இப்ப மச்சான் இருக்கும் போதே அதை சொல்லி இருந்திருக்கலாம்ல, கையோட பேசி முடிச்சிருந்திருக்கலாம்ல அந்த விஷயத்தையும். இப்பதான் உன் சின்ன மாப்பிள்ளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க, அவ கைய பிடிச்சு இழுத்ததுக்கு. என்னை அடிச்சுட்டான்ல அவன், அதுக்காகவே அவன் தங்கச்சியை நான் தான் கட்டுவேன். நீ ஒருத்தன் தாண்டா முறப்பையன்னு இருக்க. அந்த பிள்ளைக்கு உன்னை விட்டுட்டு வெளியில எல்லாம் மாப்பிள்ளைய பார்க்க மாட்டாங்க. பார்க்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். இவன் ஒருத்தன் சீறிக்கிட்டே திரிவான். சரி கோமதி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சரிங்க. எம்மா, என்னத்தே, உன் பெரிய மாமனை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? எம்மா, இப்ப அவகிட்ட அது எதுக்கு கேட்டுட்டு இருக்கமா? இவன் ஒருத்தன். சரி, அம்மா போய் சோறாக்குறேன்.
ராவணா என்னப்பா சொல்ற? ஊர் கிளம்புறியா? வந்து எத்தனை நாள் ஆகுது? 1.5 மாசம் லீவுன்னு இப்படி வந்து 2 நாள்ல கிளம்புறேங்கிற? ஆமா, எதுக்குடா வந்தோன்னு இருக்கு. ஏன்பா உன் அத்தை பொண்ணுக்காக தானே வந்த? 1.5 மாசம் லீவ் இருக்குல்ல, கையோட கல்யாணத்தை முடிச்சுட்டு போக வேண்டியதுதானே? அதுக்கு அவ சம்மதிக்கணும்ல. அந்த பொண்ணு எதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்ல போகுது? நீ நம்ம டீ கடைக்கு வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா டீ வாங்குற சாக்கில் வந்து உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் சந்து பொந்துக்குள்ள எல்லாம் நின்று உன்னத்தானப்பா ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்கும். அதையெல்லாம் வச்சுதான் அந்த பிள்ளைக்கு என் மேல ஆசை இருக்குன்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல. அதெல்லாம் கிடையாது. அந்த பிள்ளைக்கு உன் மேல ஆசை இருக்கு. நான் அரட்டியும் கேட்டு பார்த்துட்டேன், மிரட்டியும் கேட்டு பார்த்துட்டேன், அன்பாவும் கேட்டு பார்த்துட்டேன். வாயை திறக்க மாட்டேங்கிறா. சரி இப்ப என்ன, உன் அத்தை பொண்ணு தானே, உங்க அப்பாவை விட்டு பேச சொல்லிடு. அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. அவ சம்மதிச்சாதானே நான் அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்க முடியும். அப்படியும் விடாம கேட்டு பார்த்துட்டேன். நான் உங்க அண்ணனை தான் கட்ட போறேன்னு சொல்லிட்டா. யாருக்கிட்ட? என்கிட்ட தான்ப்பா. என்ன ராவணா சொல்ற? விளையாட்டுக்கு எதுவும் சொல்லியிருக்கோம் அந்த பிள்ளை. விளையாட்டுக்கா இருந்தாலும் எங்க அண்ணனை கட்டுவேன்னு எப்படி சொல்லலாம்? அதுவும் என்கிட்டயே. அவ மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கே நல்லா தெரியுது. அவ என்னை பார்க்கும் போதெல்லாம் அவ கண்ணில் எனக்கான காதலும் தெரியுது. அவ ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. ஒத்துக்காத பிள்ளைய வலுக்கட்டாயமா தாலி கட்ட சொல்றியா? சரி அதுக்கு? அதான் ஊருக்கு கிளம்பி போலான்னு இருக்கேன். இங்கதான் ஒன்றும் சாதிக்க முடியல, அங்கேயாவது போய் வேலையை பார்ப்போம். அப்படியா? சரி போயிட்டு வா. நீ அந்த பக்கம் போனாலாவது இந்த பக்கம் அந்த பிள்ளைக்கு மனசு மாறுதான்னு பார்ப்போம். இல்ல அருணாச்சலம், இப்ப போனா அடுத்து திரும்ப வரவே மாட்டேன். அப்படி பெரிய முடிவெல்லாம் எடுக்காதப்பா. இல்ல வீட்டை பாத்துக்கிறதுக்கு தான் அண்ணன் இருக்கான்ல. நான் நாட்டை பார்க்க கிளம்புறேன். அவசரப்படாத ராவணா. லீவுக்கு வந்துட்ட, லீவு முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போ. அதான் போறது போறேங்கிற, திரும்ப வரமாட்டேங்கிற. லீவையாவது என்ஜாய் பண்ணிட்டு போ. என்ஜாய் பண்றதுக்கு இங்க என்னப்பா இருக்கு? நான் கிளம்புறேன். சரி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். எப்போ கிளம்புற? நாளைக்கு சாயங்காலம் ட்ரெயின். முடிவே பண்ணிட்டு போல? ஆமா பண்ணியாச்சு. சரி நீ பாத்துக்கோ, என்ன சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணு. எங்க பேசாம உன் கூடயே நானும் வந்துடலான்னு தான் நினைக்கிறேன். வர்றியா? இன்னும் கொஞ்சம் கடமையெல்லாம் இருக்குல்லப்பா. தம்பிங்களுக்கு படிப்பு முடிகிறாப்புல இருக்கு, கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அவங்களையே பார்த்துக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை விட்டுறாத. பாப்போம் பாப்போம். சரி நான் கிளம்புறேன். நாளைக்கு மத்தியானம் போல கடைக்கு வர்றேன். என்ன ஊருக்கு போறேன்னு சொல்ற, இன்னைக்கு ஒரு நாளாவது என் கூட இரு. அப்படியா? சரி வா, அப்போ உன் கடைக்கே போலாம் வா. வா. அஞ்சு, இப்ப நம்ம போனோம்ல உங்க மாமா வீட்டுக்கு. ஆமாப்பா. அங்க ஒரு மாமனை பார்த்தேல, அது உனக்கு பெரிய மாமே முறை. இப்ப இந்த போறம் பத்தி அந்த பையன், இந்த பையன் உனக்கு சின்ன மாமே முறை. இவங்களை பார்த்ததே இல்லையேப்பா. இந்த பையன் பட்டாளத்துல இருக்கிற, அப்படி 3 வருஷமாச்சு போய். அப்படியா? ஆமா, நீ உங்க கோமதி பெரிய மாமா பார்க்க போயிருந்தேல, அப்ப இந்த பையன் வீட்டுலதான் இருந்தா. அப்படி நீ பார்க்கலாம். ஆனா சரிங்கப்பா. சரி வா, நட, பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு வா. ஆ அந்த பையன் வாத்தியார் மாப்பிள்ள, பாக்குறதுக்கு பழகுறதுக்கு நல்ல பண்பா மரியாதையா இருக்கான். இந்த பையன் பட்டாளத்து மாப்பிள்ள, ஆள் நல்ல கெத்தா முறுக்காத்தே இருக்கான். 2 மாப்பிள்ளைகளும் நல்ல மாப்பிள்ளைகளா தான் இருக்காங்க. மரகதம், டெய்லரிங் கிளாஸ் போனா சொல்ல சொன்னேல, நான் இந்த வாரத்துல இருந்து போக போறேன். நீ வர்றியா? ஆமா நாச்சியாரு சொன்னேன். எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்லட்டுமா? அப்படியா? சொல்லி பேர் கொடுக்கணும்ல. ஓ அப்படியா? எம்பிட்டு பணம் கட்டணும்? தெரியல, போய் தான் கேட்கணும். நான் போறேன், அதான் நீ வாரேன்னு கேட்க வந்தேன். எங்க அம்மா வீட்டில் இல்லையே, எங்க மாமா கூட வெளியே போயிருக்காங்க ஜோசியர் வீடு வரைக்கும். இப்போ நான் வீட்டை விட்டு போட்டு வர முடியாது பிள்ள. அப்படியா? அப்படின்னா நான் முன்னாடி போய் பேர் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு விவரம் விசாரிச்சுட்டு வரட்டுமா? சரி, அப்படி வேணா செய். சரி அப்போ வாரேன். எவ்வளோ பணம் கட்டணும்னு கேட்டுட்டு வந்துரு. கேட்டு வரேன். மாமா மாமா மாமந்தே, உன் மாமன் தாண்டி, ஞாபகம் இருக்கா என்னது? ஏன் மாமா? எங்க அண்ணனை தான் கட்டிக்க போறேன்னு எங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டேயா? உன்னைத்தான் கேக்குறேன். எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அப்படித்தானே? வாயை துறக்குறாளான்னு பாரு. ஊமை கோட்டை மாதிரியே நில்லு. இதுக்கு மேல உங்ககிட்ட நின்று பேசினேன்னு வச்சுக்கோ, எனக்கு தான் அது அசிங்கம். நான் போறேன். என் ராவணே மாமா என்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. எப்படியும் எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு உன் தங்கச்சியை நான் தாண்டா கட்டுவேன்னு சொல்லி கட்டிக்கிடுவாங்க. மாமா. வாத்தா, என்ன உங்க அம்மா எதுவும் சொல்லி விட்டாளா? இல்லையா மாமா, என்ன சொல்லி விடணும்? இல்ல, நேத்து ஜோசியரை பார்க்க போயிருந்தோம்ல நானும் உங்க அம்மாளும். ஆமா. அடுத்த மாசத்துல 3 முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமா ஜோசியர் குறிச்சு கொடுத்திருந்தாரு. உங்க அம்மா உன்கிட்ட கேட்டு உன் தோது பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தா. அதான் சொல்லி விட்டுருக்காளான்னு கேக்குறேன். எதுக்கு மாமா? எதுக்கா? அத 2 நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல வந்து பேசினேன்லக்கா, உனக்கும் உன் பெரிய மாமனுக்கும் கல்யாணத்துக்கு. அதுக்குதான் நேற்று நானும் உங்க அம்மாலும் ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். உங்க அம்மா எதுவும் சொல்லி விட்டாளாத்தே? இல்ல மாமா, நான் சும்மா தான் வந்தேன். சோறு கீறு எதுவும் ஆக்கி வைக்கணுமான்னு கேட்டுட்டு போவான்னு வந்தேன்.
எங்க ரெண்டு பேத்துக்கு என்னத்துக்கு பெருசா? அதெல்லாம் உன் பெரிய மாமனே சிம்பிளா ஏதாவது பண்ணிடுவான். இல்லை சின்ன மாமனும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாருல்ல, அதான் ஏதாவது ஆக்கி வச்சுட்டு போகலான்னு வந்தேன். உன் சின்ன மாமன் தான் நேரத்தையே ஊருக்கு போயிட்டான்லக்கா. சரி யாத்தே சத்த பாத்திரம் எல்லாம் கிடக்கு, அதை மட்டும் விலைக்கு கழுவி வச்சுட்டு போறியா? விலைக்கு கழுவி இந்த இங்கனக்குள்ள காய வச்சிரு, அப்புறமாட்டி மாமா எடுத்து உள்ள வச்சுக்கிறேன். மாமா நிஜமாவே போயிட்டீங்களா? பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு காட்டு காட்டு என்னை சுத்தி சுத்தி வந்தீங்களே மாமா. நீங்க எங்க அண்ணன்கிட்டையும் எங்க அப்பா கிட்டையும் வந்து சண்டை போட்டு என்னை கட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க. எல்லாம் ஏன் தப்புத்தேன் மாமா. நீங்க எத்தனை தடவை கேட்டீங்க, நான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்துட்டேனே. மாமா நெசமாவே போயிட்டீங்களா இல்ல ஒளிஞ்சு நின்று எனக்கு வேடிக்கை காட்டுறீங்களா? வந்துருங்க மாமா, எங்க இருந்தாலும் வந்துருங்க மாமா. நான் பெரிய மாமனை எல்லாம் கட்ட மாட்டேன், உங்களை தான் கட்டுவேன். எனக்கு நீங்க தான் மாமா வேணும். வந்துருங்க மாமா. இப்ப நான் என்ன செய்வேன்? யாருகிட்ட போய் கேட்பேன்? நான் மாமாவை எப்படி பார்ப்பேன்? மாமா கிட்ட எப்படி பேசுவேன்? மாமா நான் சின்ன வயசுல இருந்து உங்களை தான் மாமா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது தெரிஞ்சுதானே மாமா நீங்களும் என்னைய கட்டணும்னு வந்தீங்க ஊர்ல இருந்து. ஆசையா வந்தவரை நான் தானே இப்படி திருப்பி அனுப்பிவிட்டேன். இப்ப நான் என்ன செய்வேன்? எங்க போய் பார்ப்பேன் என் மாமனை? மாமனோட சிநேகிதர் அண்ணன் இருக்கார்ல, அவரை போய் பார்ப்போமா? என்ன என்ன என்னம்மா? என் மாமா ஊருக்கு போயிட்டாரா? ஆமா. அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாதேம்மா எனக்கு. உங்க மாமட்ட கேட்க வேண்டியதானே? ஐயோ நான் எங்க மாமா கிட்ட எப்படி கேட்பேன்? ஏம்மா என்னாச்சு? இல்லாட்டி உங்க தமிழ்ச்செல்வ மாமா கிட்ட கேட்க வேண்டியதானே? ஐயோ அவங்க கிட்டயும் போய் நான் எப்படி கேட்பேன்? ஏம்மா என்னாச்சு? எங்க வீட்ல எங்க தமிழ்ச்செல்ல மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. ஏம்மா நீ உன் பெரிய மாமாவத்தையும் கட்ட போறேன்னு ராவணன் கிட்ட சொன்னையா? சும்மா சொன்னேனே. சும்மா சொன்னியா? சும்மா சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன். ஏம்மா இப்படி டீக்கடையில இருந்து அழுகாதம்மா. தெருவுல போற வர யாராவது பார்த்தா என்னத்தை ஏதாவது நினைப்பாங்க. என்ன எங்க மாமாவுக்கு ஏதாவது லெட்டர் போட்டு வர சொல்லுங்க. ஏம்மா அது ரொம்ப தூரமா இருக்கு. ட்ரெயின்ல போறதுக்கே 3-4 நாள் ஆகும். இப்ப அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருப்பான். லெட்டர் போட்டாலும் கையில கிடைக்கிறது இப்போதைக்கு முடியாதுல்ல. உங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தானமா போயிருப்பான். அப்போவாவது தெரிய வேண்டாமா உங்களுக்கு? என் மாமா ஊருக்கு போனதே எனக்கு தெரியாதுன்னு என்கிட்ட யாருமே சொல்லல. உங்ககிட்ட சொல்லாம அவன் எப்படி போயிருப்பான்? சொன்னாரு, விளையாட்டுக்கு சொல்றாருன்னு நினைச்சிட்டேன். இப்படி சொன்னா என்னம்மா பண்றது? போன் பண்ண முடியாதா? எங்க இருக்கு போனு? நானும் லைன்லாம் கிடைக்குமா என்னமோ தெரியல. எஸ்டிடி போட்டு பேசணும். அதுக்கு முதல்ல அவன் எங்க இருக்கான்னு தெரியணுமேம்மா. எந்த ஊர்ல இருக்கான்னு தெரியணுமே. எனக்கு அதை பத்தின ஒரு விவரமும் தெரியாது. இது பேசாம அவங்க அப்பாட்ட காலுங்க, இல்லாட்டி உங்க தமிழ்ச்செல்வ மாமா கிட்ட காலுங்க. அவருக்கும் எனக்கும் தானே கல்யாணம். அவர்கிட்டயே போய் நான் எப்படி கேட்பேன்? நீங்க அவருக்கு ரொம்ப நெருக்கமான சிநேகிதர் தானே, உங்ககிட்ட விலாசம் எதுவும் இல்லையா? அவன் என்னம்மா ஆபீஸ் வேலையாமா பாக்குறான்? விலாசம் எல்லாம் கொடுத்துட்டு போறதுக்கு ராணுவத்துல இருக்காமா. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இடத்துக்கு போடுவாங்க. அதனால என்கிட்ட அட்ரஸ் ஒன்றும் கொடுத்துட்டு போகலையே. நீங்க அவங்க அப்பாட்ட கழுங்க, இல்லைன்னா அவங்க அண்ணன் கிட்ட கழுங்க. கல்யாணம் எப்ப? இந்த மாசம் பிறந்து. மாசம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. ஆமாண்ணே, என் மாமனை கட்டிக்கிடலைன்னா நான் செத்து போயிருவேன். பெரிய மாமனை எல்லாம் கட்ட மாட்டேன்னே. ஏம்மா அது இப்போ வந்து சொல்லி என்னம்மா செய்யறது? முதல்ல அழுகை நிறுத்துமா. யாராவது பார்த்தா என்னைய தப்பா நினைக்க போறாங்க. உங்க அண்ணன் மட்டும் இதை பார்த்தான் என்னைய தலையை சீவிடுவான். சும்மாவே ஆள் பல்கா உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். அவன் அடிச்சாலாம் நான் தாங்கவே மாட்டேன். அழுகை நிறுத்துமா. ஏய் மரகதம், இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? அழுதுகிட்டு இருக்க? ஐயோ என்ன பண்ணா இவன் உன்னைய? ஏப்பா நான் ஒண்ணும் பண்ணலப்பா. டேய் நீ என் சின்ன மாப்பிள்ளையோட சிநேகிதன் தானடா. இங்க பாருப்பா, வாடா போடான்னு பேசாத. என் தங்கச்சிக்கிட்ட என்னமோ தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கியா? எதுக்குடா அழுகுறா? எனக்கு என்னப்பா தெரியும்? அழுதுட்டு இருந்தது என்னன்னு காட்டேன். ஏன் என்னன்னு சொல்லித்தர. என்னத்துக்கு அழுகுற? இவன் என்ன பண்ண உன்னைய? காசை தொலைச்சு போட்டேன். காசை தொலைச்சியா? கூறு கட்ட கழுத. எப்படி தொலைச்ச? 100 ரூபா. 100 ரூபாயா? 100 ரூபான்னா எம்பட்டு பெரிய காசு. அதான் தொலைச்சிட்டு வந்து நிக்கிற இப்படி. எங்கன தொலைச்ச? இங்கதான் தொலைச்சேன். அதை தேடிட்டு இருந்தேன். போ வீட்டுக்கு. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு வர வீட்டுக்கு போற புள்ள 100 ரூபாய் தொலைச்சிக்கிட்டு இருக்கா.
ஆமா, எதுக்கு நீ 100 ரூபாய் எடுத்துட்டு வந்த நேரத்துக்கு? எதுக்கு எடுத்துட்டு வந்த? 100 ரூபாய்க்கு உனக்கு என்ன செலவு? நாச்சியார் கூட தையல் கிளாஸ் போறதுக்கு பணம் கட்டுறதுக்கு எடுத்துட்டு வந்தேன். இப்ப நீ தைக்கலன்னு யார் அழுதா? போ வீட்டுக்கு போ. வந்து வாச்சிருக்கா. டேய் அருணாச்சலம், டேன்னு கூப்பிடாதுன்னு இப்பதான் சொன்னேன். நான் மரியாதை கொடுத்து தானே பேசுறேன். ஒரு டீ கடை வச்சிருக்கிறவன் உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? சொல்றத மட்டும் காலு. என் தங்கச்சி பின்னாடி எதுவும் சுத்திக்கிட்டு இருக்கியா? ஏய் என்னப்பா நீ என்ன? உங்களுக்குள்ள எதுவும் காதல் விவகாரம் இருக்கான்னு கேக்குறேன். எப்ப சாமி ஆளை விடப்பா. நான் பாட்டுக்கு டீ கடையில நின்று டீ ஆத்திக்கிட்டு இருந்தேன். உன் தங்கச்சி தான் வந்து அழுதுகிட்டு இருந்தது என்னன்னு கேட்டேன். அதான பார்த்தேன். இன்னும் 10 நாள்ல கல்யாணம் என் தங்கச்சிக்கு. அவ பின்னாடி சுத்துற வேலை ஏதாவது வச்சுக்கிட்ட தெரியும்ல என்ன பத்தி. இப்ப சாமி போப்பா. நான் பாட்டுக்கு டீ ஆத்திக்கிட்டு இருந்தவனை பிடிச்சுக்கிட்டு போ போ போய் வேற வேலை இருந்தா பாரு. சொல்லி வைக்கிறேன். அப்படி ஏதாவது நினப்பு இருந்தா மாத்திக்க. ஐயா சாமி ஆளை உடையா. இந்த பிள்ளை என்ன இப்ப வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கு? ராவணை எங்க இருக்கான் அட்ரஸ் தெரியாது எனக்கு. நான் எப்படி அவனுக்கு தகவல் சொல்லுவேன்? எப்போவோ ஒரு தடவை போன் நம்பர் கொடுத்தான். போன் நம்பர் வச்சு அட்ரஸ் கண்டுபிடிக்கலாமா? ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாதே. எப்படி அதெல்லாம் பாக்குறதுன்னு தெரியாதே. படிச்சவங்களுக்குன்னா தெரியும். அப்படின்னாலும் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல போயில கேட்கணும். நம்ம கிட்ட கொடுப்பாங்களா? முதல்ல அவன் நேரம் ட்ரெயின்ல எல்லாம் போய்கிட்டு இருப்பான். எப்படி அவனை பிடிக்கிறது? இந்த பிள்ளை இத்தனை நாள் விட்டு போட்டு இப்படி கிளம்புறதுக்கு அப்புறம் வந்து அழுதுகிட்டு இருந்தா நம்ம தான் என்ன செய்ய முடியும்? பேசாம தமிழ்ச்செல்வங்கிட்ட பேசி பார்ப்போமா? அந்த அண்ணன் கொஞ்சம் தன்மையாத்தான் பேசும். அந்த அண்ணன்கிட்ட கூட அட்ரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடே அப்பா, எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம். மச்சான் குடும்பம் ஊருக்குள்ள நல்ல பெரிய தலைக்கட்டு தான். எப்ப மண்டபமே நிறைஞ்சு வழியுதே. வாசல்ல இருந்து இங்க வரைக்கும் கூட்டம்னா கூட்டம், அப்படி கூட்டம். இதுல நம்ம பிள்ளைய எங்க போய் தேடுறது? இந்த பொண்ணு பிள்ளைய பாத்துட்டு வரேன்பான்னு போனா எப்பா இங்க இருக்கேன். அஞ்சு யாத்தாடி உன்னை கண்டுபிடிக்க முன்னாடி அங்க இருந்து தேடிக்கிட்டே வரேன்தா. பொண்ணு ரூமுக்கு போனேன்ப்பா. பொண்ணு பிள்ளை அலங்காரம் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிடுச்சா? பண்ணிட்டாங்கப்பா. பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் பஞ்சு, என்னப்பா? இந்த வீட்டுலதான் உன்னையும் மருமகளா கொண்டு வந்து இறக்கணும்னு அப்பா கணா கண்டுகிட்டு இருக்கேன். பாத்தியா எவ்வளவு பெரிய குடும்பம்னு? ஆமாப்பா, கூட்டம் நிறைய இருக்கு பாத்தீங்களா? ஆமா, பெரிய தலைக்கட்டு. சொந்தத்துக்குள்ளேயே தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க. அதனால சொந்தம் விரிஞ்சுக்கிட்டே போகுது. இப்ப கல்யாணம் பண்ண போறது அந்த வாத்தியார் பையனுக்கும் இப்ப நீ பாத்துட்டு வந்தீல அந்த பொண்ணு, அதான் கோமதி பெரியமாமாக அந்த பிள்ளைக்கும் நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல மாமா வீட்டுல. ஆமாப்பா தெரியும். அப்புறம் அன்னைக்கு தெருவுல நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பையனை காமிச்சேன்ல அப்பா, மிலிட்டரியில இருக்கான்னு சொல்லி. ஆமாப்பா. அந்த பையனுக்கு தான் உன்னைய கட்டி கொடுக்கலாம்னு இருக்கேன். அப்பா உனக்கு பிடிச்சிருக்கா அந்த பையனை? அவங்களாப்பா? அன்னைக்கு பார்த்தே இல்ல. அவங்கள இங்க காணுமேப்பா. அந்த பையன் மிலிட்டரிக்கே கிளம்பி போயாச்சான். ஏதோ அவசரமா கூப்பிட்டாங்களாம், அதனால கிளம்பி போயிட்டாராமா. எப்ப மிலிட்டரினா அப்படித்தானப்பா இருக்கும். உன்னைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுன்னா பேசாம இங்கேயே ஒரு வேலையை வாங்கிட சொல்லிடுவோம். ஸ்கூல்லயே கூட ஸ்கூல் ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல அவங்க அப்பா தானே பெரிய ஆளா இருக்காரு. அதுக்கு அவங்க சம்மதிக்கணும்லப்பா. ரதி போல இருக்க. உன்னைய கட்டிட்டு எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் விட்டுட்டு போறதுக்கு மனசு வருமா என்ன? வாங்கப்பா. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லு. அது பிடிச்சிருக்குப்பா. பிடித்த விடு. நம்ம நான் என் மச்சாங்கிட்ட பேசிக்கிறேன். அந்த சின்ன மாப்பிள்ளைக்கு அவசரமா வேலை வரலன்னா இந்நேரத்துக்கு உங்க கல்யாணத்தை சேர்த்து பேசி முடிச்சிருந்திருக்கலாம். சரி வரட்டும், இன்னொரு தடவை வரும்போது கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்தா யார் போக விட போறா? தெரியுமா, பஞ்சு ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானே, ஏன் சுத்திக்கிட்டே இருக்க? பொண்ணு பிள்ளை ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்த்துட்டு வந்தேன். எங்க அண்ணன் பிள்ளை அவளை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாளே, ரெடி பண்ணிட்டாளா? ரெடி ஆயிட்டாங்க. சரி வா உட்காரு ஒரு இடத்துல. சரிங்க பெரியம்மா. கோமதி, என்ன அங்க வாசல்ல போய் நில்லு. வர்றவங்க எல்லாம் வாங்க கூப்பிடணும்ல. என்ன அங்கதானே இப்படி நேரம் இருந்தேன், இப்பதான் உள்ள வந்தேன். மாப்பிள்ளை எங்க? அவர் அங்க சமையல் நடக்கிற இடத்துல பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி போ போ, வர்றவங்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிடு. நீ தானே முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்க்கணும். நான் போய் நிக்க முடியுமா ஒத்தாளா? உங்க மைனி இருந்தா நேரம் உன்னை நான் சொல்ல மாட்டேன். அவளை கூட்டிட்டு நான் போய் நின்று இருந்திருப்பேன் வாசல்ல. சரிங்க இந்தா போறேன். மைனி கொஞ்சம் சிரிச்ச முகமா இருங்க. ஏன் மைனி, கல்யாண பொண்ணுங்கிற கலகலப்பே இல்லையா உங்க முகத்துல? நல்லா சிரிச்சு வச்சு இருங்க மைனி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வாத்தியாரம்மாவாக போறீங்க. மைனி எதுக்கு அழுகுறீங்க? மைனி, கல்யாணத்தப்ப எல்லா கல்யாண பொண்ணும் அழுகதான் செய்வாங்க. ஆனா அது உங்களுக்கெல்லாம் கிடையாது. நீங்க என்ன எங்கேயோவா போக போறீங்க? கல்யாணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு தானே வர போறீங்க. இங்கிட்டு எங்க வீடு, அங்கிட்டு உங்க வீடு. இதுல என்ன இருக்கு அழுகுறதுக்கு? அழுகாதீங்க மைனி. இப்ப இன்னும் செத்த நேரத்துல பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லிடுவாங்க. இப்படி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அங்க பாருங்க போட்ட பவுடர் பூரம் கரையுது. அந்த மாலை என்ன போடல பார்த்தீங்களா? கூட்டவனே போட்டுக்கிடுவோமா? இல்லாட்டி கழுத்து வலிக்கும். சரி இருங்க, அங்க கல்யாண மேடையில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன்.
மாமனுக்கு தகவல் அனுப்பியாச்சுன்னு தமிழ்ச்செல்வி மாமா சொன்னாங்க. மாமாக்கு அது போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியலையே. 10 நாள் ஆச்சு, இன்னமுமா தகவல் போய் சேர்ந்துருக்காது. ஒருவேளை மாமாவுக்கு கிடைக்கலையா, இல்லாட்டி கிடைச்சும் வர்றதுக்கு விருப்பம் இல்லையா? தோட்டத்துக்கு மருந்தடிக்க வச்சிருந்ததுல ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கட்டப்பைக்குள்ள. மாமா கடைசி வரைக்கும் வரலன்னா எடுத்து குடிச்சிருவேன். தம்பி இன்னமும் வந்து சேரலையே. தம்பிக்கு தகவல் போய் சேர்ந்துருக்குமா என்ன? நம்மளை பிடிக்கலான்னு சொல்ற பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுறது? முகூர்த்தம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. லெட்டரும் போட்டிருக்கு, போன்லயும் தகவல் சொல்லியாச்சு. தம்பிக்கு தகவல் போய் சேர்ந்துருக்குமா? எந்த நம்பிக்கையோட நானும் இப்படி வந்து உட்காந்துருக்கேன். வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். மரகதத்தோட அண்ணங்காரையும் பரமசிவத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா வெட்டி பொலி போட்டுருவான் என்னைய. பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. மாமா, நான் பெரிய மாமா கையால தாலி வாங்க மாட்டேன். பேசாம மருந்து குடிச்சிடாண்டிதான். நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். என்னையால பெரிய மாமாவுக்கும் கஷ்டம், அவமானம். மைனி, இந்தாங்க மாலை போடுங்க. வாங்க, கூப்பிடுறாங்க. நீ போ பார்வதி, நான் வாரேன். மைனி வாங்க மைனி, நான் தான் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம். வாங்க வாங்க, முதல்ல இந்த மாலை போடுங்க. அம்சமா இருக்கு, வாங்க. இந்த வாரேன், நீ இப்போ அந்த பாத்ரூம் போயிட்டு வாரேன். ஐயோ, அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை மைனி, ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து போய்க்கலாம். நீ முன்னாடி போயே மைனி. வாங்க மைனி, சும்மா. ஐயோ, ஐயர் பொண்ணு கூப்பிடுறாரு, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அடே, பார்வதி கிட்ட மாலையை கொடுத்து விட்டுருக்குடா, அவ போட்டு கூட்டிட்டு வருவா. ஆ, உங்க அப்பா எங்க? வாசல்ல நிக்கிறாருமா. சரி சரி. மரகதம் மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா. பொண்ணு வந்து உட்கார சொல்லுங்க. தம்பி வந்துருடா. ஆமா என்ன? அப்பாடா, தம்பி வந்துட்டான். ஆனா காட்டிக்கிட கூடாது. தம்பி என்னடா திடீர்னு வந்து நிக்கிற? சின்ன மருமக பிள்ளை இப்பதானே ஊருக்கு போனாரு, அதுக்குள்ள திருப்பி வந்துட்டாரு. கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லவே இல்ல. இப்ப இவன் வரலன்னு யார் அழுதா? ஆமா, இவனை பார்த்துட்டு என் தங்கச்சி எதுக்கு அழுகுறா? தம்பி என்னடா? என்ன வரேன்னு சொல்லவே இல்ல. டேய், என் தங்கச்சி எங்கடா தூக்கிட்டு போற? ஐயோ பெரியம்மா, என்னது இது? டேய் ராவணா, மருமக பிள்ளை. ஏமா அவன் தங்கச்சிக்கு தாலி கட்டுறாமா. டேய், மயங்காத மான மாத்த மாமன் வந்தாச்சு. டேய். ஏய் பார்வதி, அன்னைக்கு நான் உன் கையை பிடிச்சி இழுத்ததுக்கு உங்க அண்ணன் கிட்ட அடி வாங்கி கொடுத்தேலடி. இன்னைக்கு அவன் முன்னாடியே உன் கழுத்துல தாலி கட்டுறேன். என்ன செய்யறான்னு பாப்போம். இல்ல என்ன செய்ய முடியும் அவனால? என் தங்கச்சி என் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போய் தாலி கட்டிட்டான் பாத்தியா? டேய், ஐயோ டேய், மாப்பிள்ள எந்திரிக்காதீங்க, உட்காருங்க உட்காருங்க. மாப்பிள்ள மனமேடை விட்டு எந்திரிக்க கூடாது. அடே, மாமா, இது வரைக்கும் நீ பண்ண குழப்பம் எல்லாம் போதும்டி. தயவு செய்து வாயை மூடு. நீ சொல்லிதான் நான் வந்திருக்கேன்னு யாருக்கிட்டையும் வாயை திறந்து உளறி வச்சிடாது. மாமா எங்க அண்ணே. மாமா என்ன இப்படி பண்ணிவிட்டீங்க? உங்க அண்ணன் என் தங்கச்சியை தூக்கிட்டு போய் தாலி கட்டினான்ல, அதான் அவன் தங்கச்சிக்கு நான் தாலி கட்டிட்டேன். ஏன்டி எத்தனை தடவை நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பேன். மாமா என்ன மாமா இப்படி பண்ணிவிட்டீங்க? அடே மச்சான், மாமா எங்க அண்ணே உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி விட்டாங்க. அது 2 லவ் பண்ணிக்கிட்டு தான் தெரியுதுங்க. நீ ஒன்றும் பயப்படாத, கவலைப்படாத. அப்படியா மாமா? அப்புறம் என்னத்துக்கு அன்னைக்கு போட்டு அடிச்சீங்க எங்க அண்ணனா? எனக்கு 4 பேரை தூக்கி போட்டு மிதிக்கணும் போலயே இருந்தது. அன்னைக்கேன்னு பார்த்து உங்க அண்ணன் சிக்கணும், அதான். மாமா இப்ப பெரிய மாமா பாவம் பாருங்க. நீ வாயை மூடுறி. எங்க அண்ணனுக்கு தான் அந்த பொண்ணு ரெடியா இருக்குல்ல. ஊமக்கோட்டம் கடைசி வரைக்கும் வாயை சாத்திக்கிட்டே இருந்துட்டு பாத்தியா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு. மாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படி சப்பன் செகுல கட்டி இருக்கணும் பாரு. அதை எப்ப சொல்ற? நான் உங்களை காதலிக்கிறேன் மாமா. எடு விளக்க மாத்த. ஏன்? இவ்வளவு நாள் எப்படி ஊமக்கோட்டா மாதிரி இருந்தியோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருந்துரு. எதுக்கு? உன்னால எங்க அண்ணனும் அருணாச்சலமும் உங்க அண்ணன் கிட்ட அடி வாங்கணுமா? ஆமா, நீங்க அப்படியே அடிக்க விட்டுட்டு தான் மறு வேலை பாப்பீங்க. அடியே ஊமக்கோட்டான், இவ்வளவு நாள் எப்படி இருந்தியோ அப்படியே இருந்துரு. தேவையில்லாத நேரத்துல எதையாவது பேசி காரியத்தை கெடுத்துறாத.
என் சின்ன மாமா என் பெரிய மாமா கூட எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்துல இருந்து என்னை தூக்கிட்டு வந்து எனக்கு தாலி கட்டி விட்டாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் மாமா அப்படி சொல்லணும்? ஊருக்குள்ள நானே கெட்டவனா இருந்துட்டு போறேன்டி. போதும், என் ஃப்ரெண்டும் எங்க அண்ணனும் பாவம். அவனுங்களை விட்டுரு. நீ பண்ண வேலைக்கு அவனுங்களை சேர்ந்து பலியாக வேண்டாம். நான் வாயை திறக்கவே மாட்டேன். அப்படியே மூடிக்கிட்டு இரு. டேய், மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது? நீங்களா உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுத்துருக்கணும்டா. இப்ப நானா கட்டிக்கிட்டேன். ஏய் என்னடா என்ன? மாப்பிள்ள விடுறா, டேய் விடுறா, வலிக்குதுடா விடுறா. என்னை விட்டுருங்கண்ணே. என் தங்கச்சி சொன்னதுனால உன்னை விடுறேன். என் தங்கச்சி நீ தூக்கிட்டு போய் தாலி கட்டுவ, உன் தங்கச்சிக்கு நான் தாலி கட்டக்கூடாதோ? எனக்கு முறை பொண்ணு தானடா இவ. என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உன் தங்கச்சி தான் நினைச்சிட்டு இருக்கேன் மச்சான். என்னை தவிர வேற யாரும் அவ கழுத்துல தாலி கட்டக்கூடாது. அது என் அண்ணனா இருந்தாலும் சரி. அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதுனடா. நீ கேட்டையா? நீ கேட்டிருந்தாலும் உனக்கு என் தங்கச்சியை கொடுத்துருக்க மாட்டேன்டா. அதனாலதான் கேட்காம எடுத்துக்கிட்டேன். என் தங்கச்சி உன் கூட நான் வாழவே விட மாட்டேன்டா. போட்ட பார்வதி, அண்ணன் கூட வா. ஏன் என் பொண்டாட்டிடா? அண்ணன் நான் சொன்னாதான் என் தங்கச்சி உனக்கு பொண்டாட்டி. அப்படின்னா என் தங்கச்சி உனக்கு பொண்டாட்டி இல்ல. பரவாதம், இவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லு. அவன் கட்டின தாலியாவது எரிஞ்சிட்டு வா. என்ன இப்படி வேறக்கு நடுவுல மாமே என்னை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிருச்சு. கட்டின தாலி இல்லைன்னு ஆயிருமானே. வரமாட்டேன், நான் மாமன் கூடயே போறேன். என்னம்மா நடிக்கிறாயா? கூறு கட்ட ராடு வாங்க. நீ இருடா. பார்வதி வா. வாரண்ணே. ஏன் போகாதடி? எங்க அண்ணன் சொன்னாதே நான் வருவேன். டேய் மாப்பிள்ள, என்கிட்ட கேட்காம என் தங்கச்சிக்கு தாலி கட்டினதுக்கு என் காலில், என் அண்ணன் காலில், எங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போ. ராவணா. ராவணன் தாண்டா. நான் என்ன சொல்லனே தெரியல. என்ன மச்சான் உங்க சின்ன மகன் இப்படி பண்ணிவிட்டாரு? அவங்கிட்ட எல்லாம் நின்னு பேச முடியாது மாப்பிள்ள. உங்க சின்ன மகனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு பார்த்தனே. மாப்பிள்ள உங்ககிட்ட கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என் பெரிய மகனுக்கு உங்க பிள்ளைய கட்டி கொடுங்க. நல்ல வேலை, கவர்மெண்ட் உத்தியோகம், வாத்தியாரா இருக்கான், நல்ல சம்பளம், நிரந்தரமான உத்தியோகம், நல்ல புள்ள, தன்மையா பேசுவான், சத்தம் போட்டு கூட பேச மாட்டான். என் சின்ன மகனை மாதிரி அடாவடித்தனம் பண்ணவே மாட்டான், அமைதியா இருப்பான், என்ன சொன்னாலும் சரி சரின்னு காட்டுக்கிடுவான். இப்பத்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சின்ன மகனை கட்டிக்கிறதுக்கு சம்மதமான்னு என் பிள்ளை கிட்ட கேட்டேன். பஞ்சு இப்படி ஆயிப்போச்சு பஞ்சு. பெரிய மாமனை கட்டிக்கிறியா? வாத்தியாரு மாப்பிள்ள, அவங்க ரத்த சம்பந்தம். இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு கூடிக்கிடுவாங்க. நம்ம போய் அதையெல்லாம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது பஞ்சு. என்னப்பா? பெரிய மருமகன் தங்கமான பிள்ளை, சின்ன மருமகனை விட பெரிய மருமகன் நல்ல மாப்பிளமா. சின்னவர் இப்படி அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாத்தியா? இப்படி 4 பேர் நிறைஞ்ச சபையில பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டி இருக்காரு. அந்த பொண்ணோட விருப்பத்தை கூட கேட்கல. பாவம், அந்த பிள்ளை அழுதுகிட்டே நிக்குது. ஆனா அப்பா அப்படி இல்லை, உன் விருப்பத்தை கேட்கறேன். எனக்குமே பெரிய மாப்பிள்ளைக்கு தான் உன்னை கட்டி கொடுக்கணும்னு முதல்ல ஆசை. அப்புறம் இவங்க பிள்ளைய அவர் கட்ட போறேன்னு தெரிஞ்சதும் சரின்னு நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். இப்ப என் மனசு போலயே நடக்க போகுது. உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைய போகுது பஞ்சு. சரிப்பா. மச்சான், மணமேடையில உட்காந்த பிள்ளைய எழுப்ப வேண்டாம், அப்படியே கல்யாணத்தை முடிச்சிருவோமா? உங்க பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுங்களேன். என் பெரியவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவான், மறுத்தே பேச மாட்டான். உங்களுக்கு சம்மதம்னா எங்களுக்கு ஒண்ணுமில்ல, கையோட சேர்த்தாப்புல கல்யாணத்தை முடிச்சிருவோம்.